guys இந்த வீடியோ கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. ஒருவேளை நீங்க இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கலாம் இந்த வீடியோ. ஸோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் டைம் நிறைய பேர் நம்மளுக்கு கால் பண்ணி பேசுறவங்க, மெசேஜ் பண்றவங்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு மெயின்ஸ்ல போகுது மேம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லை நீங்க புதுசா ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாலும் சரி, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம் வருது, நோட்டிபிகேஷன் வருதுன்னா உடனடியா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அடுத்த ஜூன்ல வரப்போது ஆர்ஆர்பி. அப்ப இந்த ஒரு மே மந்த் ஃபுல்லுமே நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதுல என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல போறேன். ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நோட்டிபிகேஷன் வந்தோடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம உடனடியாக ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் படிப்போம், ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இவ்வளோ தானே தவிர்த்து அடுத்து எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் முடிச்ச பிறகு திருப்பி நம்ம மெயின்ஸ் எடுப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ப்ரிலிம்ஸ் நம்மளுக்கு டஃபா, மெயின்ஸ் டஃபா? ப்ரிலிம்ஸ்ல ஸ்பீட் அண்ட் அக்யூரசி முக்கியம். ஆனால் மெயின்ஸ்ல அது மட்டும் கிடையாது, லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் பயங்கர டஃபாக தான் இப்போ கேட்குறாங்க. அப்போ ப்ரிலிம்ஸை விட மெயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணுமா, கொடுக்கக்கூடாதா? கொடுக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கிளியர் பண்ணிட்டு அடுத்து அந்த கொஞ்சம் டைம் ஸ்பான்ல தான் மெயின்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். பட் இந்த டைம் அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்காக தான் நான் மெயினாக இந்த வீடியோ கொண்டு வந்தேன். ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த ஒரு 1 மந்த் மெயின்ஸ் கம்ப்ளீட்டாக கான்சென்ட்ரேட் பண்ண போறீங்க. கம்ப்ளீட்டாக மெயின்ஸ் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. மே டு இந்த கம்ப்ளீட் மே டு ஜூன் வரைக்கும். அண்ட் ஆஃப்டர் ஜூன் உங்களுக்கு வந்து ஒரு ஜூன் 15க்கு மேலே திருப்பி நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கான ஃபுல் மார்க்ஸ் எல்லாம் போட்டு பாருங்க. ஸோ அதனால உங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். பட் பேரலா லாஸ்ட் ஒரு 20 to 30 days எக்ஸாமுக்கு முன்னாடி, ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் மெயின்ஸ் அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணாட்டியும் பிரச்சனை இல்லை. பட் என்ன அப்படின்னா, இந்த டைம் இந்த மே டு ஜூன் ஃபுல்லா, மே அண்ட் ஜூன் கண்டிப்பா ப்ரிலிம்ஸ் நீங்க கான்சென்ட்ரேட் பண்றீங்கன்னா அதை விட டபுள் தி டைம் மெயின்ஸ் பிடிஎஃப் எக்கச்சக்கமா இருக்குப்பா. நிறைய நம்மளோட சேனல்லையுமே, நம்மளோட அனிஷியனாலஜிக்ஸ்லையுமே நிறைய பிடிஎஃப் கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. பிடிஎஃப்ஸே நிறைய இருக்கு. அண்ட் ஃப்ரீ பிடிஎஃப்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு சைட்ஸ்ல. ஸோ நீங்க ஒவ்வொரு டாபிக் வைஸ் ஃப்ரீ பிடிஎஃப்ஸை டவுன்லோட் பண்ணி போட்டு ஆப்டியா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இங்கிலீஷ் மாத்தி மாத்தி டாபிக் வைஸ், ஒவ்வொரு டாபிக் வைஸ் நீங்க மெயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அடிச்சிடலாம். இல்லக்கா எனக்கு எப்படி மெயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றதுன்னு நீங்க தெரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஸ்கெடியூல் வேணும்னா, மேம் ஸ்கெடியூல், மெயின் ஸ்கெடியூல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ நிறைய பேருக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா நான் கண்டிப்பா கொடுக்குறேன் மெயின்ஸ்க்கான ஸ்கெடியூல் எப்படி படிக்கணும்னு. அண்ட் நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா லாஸ்ட் வீக் வந்து ஒரு இங்கிலீஷ் மேரத்தான் 5 hours வந்து கம்பைல் பண்ணி போட்ட வீடியோஸ் எல்லாமே கம்பைல் பண்ணி கிராமர் வீடியோ கொடுத்தேன். அதுக்கான லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், மறக்காம பாருங்க. அது கம்ப்ளீட்டா கிராமர் ஃபுல்லுமே உங்களுக்கு கொஸ்டின் வைஸ் சால்வ் பண்ணியிருப்பேன். அண்ட் இப்போ ஒரு 10 days கிராமர் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இதுலயும் கம்ப்ளீட்டா, ஏன்னா கிராமர்ல நம்மளுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்றோம். ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் 10 days தான், ஈச் டே ஈச் டாபிக் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாமே ப்ரஷ் அப் பண்ண போறோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கிராமர் லெசனும் நான் போட்டிருக்கேன் இங்கிலீஷ் வித் ரீனால. அதில் வந்து நான் கமெண்ட்ல வந்து உங்களுக்கு பின் பண்றேன். பிளஸ் டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த லிங்க் வைக்கிறேன், கிராமர் சீரீஸ்க்கான லிங்க். ஸோ அதுவும் மிஸ் பண்ணாம பாருங்க மக்களே. அண்ட் உங்களுக்கு இங்கிலீஷ்க்கான கம்ப்ளீட் பேங்கிங் இங்கிலீஷ்க்கான கோர்ஸ் வேணும்னு நினைச்சீங்கனாலும் ஸோ நம்மளோட கனிஷனாலஜிக்ஸ் ஆப்ல அவைலபிளா இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான கூப்பன் கோடும் இருக்கு, நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. அண்ட் முக்கியமா ஸ்கெடியூல் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதை மறந்துடாதீங்க. இந்த மே டு ஜூன் மட்டும்தான் நம்மளுக்கு மெயின்ஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்றதுக்கான நல்ல டைம் இருக்கு. ஸோ அதை பர்ஃபெக்டா ஸ்கெடியூல் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு நீங்க மெயின்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்றப்போ பயங்கர ஒரு நம்மளுக்கே ஒரு ஜாலியா இருக்கும். ஓகே நம்மளுக்கு ஆன்சர் வருதுடா, இந்த பசிலுக்கு ஆன்சர் வருது, இந்த டிஏக்கு ஆன்சர் வருது, இந்த எரிஸ்பாடிக் கொஸ்டினுக்கு ஆன்சர் வருது. ஸோ நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். அடுத்து மெயின்ஸ் எடுக்கிறப்போ என்னோட கொஸ்டின் படாபடா சைஸ்ல இருக்கு, எதுக்குமே ஆன்சர் வர மாட்டேங்குதுன்னு வெக்ஸ் ஆகும் இல்லாட்டி. ஸோ அதனால அந்த தப்பா பண்ணாதீங்க, இப்பவே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ எங்கள் சைடும் உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் நான் கொடுக்க ரெடி. பட் இந்த டைம் நீங்கள் மெயின்ஸ் போகுது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு போகவே கூடாது. மெயின்ஸில் கிளியர் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் கிளியர் பண்ணுறதுக்கான என்ன என்னால் முடியுமோ நான் உங்களுக்கு செய்கிறேன் மக்களே.
ஸோ லைவ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு நான் ரெக்கார்டட் வீடியோஸ் தான் உங்களுக்கு, ஏன்னா வந்து இப்போ லைவ் கொண்டு வந்தாலும் அவ்வளோ பேர் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா அப்படின்னு தெரியல. ஸோ அதனால தான் அதை கொண்டு வரப்ப எஃபெக்டிவாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கிராமர் சீரீஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீக்கும் நான் ஒரு கம்ப்ளீட் வொக்காபுலரிக்கான மேரத்தான் மாதிரி நான் கம்ப்ளீட் வீடியோஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். லாஸ்ட் வீக் கிராமர் போட்ட மாதிரி இந்த வீக் வொக்காபுலரி இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. அண்ட் நம்மளோட பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெயின்ஸ்க்கான ஸ்கெடியூல் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ டாடா, பை, see you.